இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடி வெள்ளி பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இப்போ ஆடி மாதம் இல்லையா, அம்பாளுக்கு உரிய வழிபாடுகள் எல்லா கோவிலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்னா ரொம்ப சிறப்புக்குரியது. அம்பாள் வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாள் ஆடி வெள்ளி. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சில தடவை 4 வெள்ளிக்கிழமை வரலாம், சில முறை 5 வரலாம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் போய் அம்பாளை நாம் வழிபாடு செய்கிற போது நாம் நிறைய நல்ல பலன்களை பெற முடியும். இந்த அம்பாள் இருக்கிறாளே, அவளுக்கு பிந்து மண்டல வாசினின்னு பேர். இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கு இல்லையா, அதில் 9 சுற்றுகள் இருக்கும். நவ ஆவரணம்னு பேர். அந்த நவ ஆவரணத்துக்கு மேலே அந்த உள் சுற்று இருக்கிற நடுப்பகுதியில் அங்கே தான் அம்பாள் இருக்கிறாள், பிந்து மண்டலத்தில் இருக்கிறாள். அதனால அவளுக்கு பேர் பிந்து மண்டல வாசினின்னு பேர். மற்ற 8 சுற்றுகள் இருக்குல்ல, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு தேவியர் உண்டு. உசினி, காமேஸ்வரி, மோகினி, விமலா, அருணா உட்பட 8 தேவியர்கள் உண்டு. அந்த 8 பேரும் அம்பிகையினுடைய 1000 நாமங்களை பாடினார்கள். லலிதா சகஸ்ர நாமத்தில் அம்பாளினுடைய 1000 நாமங்கள் இருக்குது இல்லையா. நீங்கள் ஆடி வெள்ளிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலுக்கு வேணாலும் போய் வழிபாடு பண்ணலாம். இல்லை கோவிலுக்கு போக நேரம் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே நம்ம அம்பாள் படம் வச்சுருப்போம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணலாம். கூழ் வார்த்தல் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் கூழ் வார்த்து பிரார்த்தனை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்லேயும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். எப்படி கும்பிடணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் உங்களுக்கு அம்பாளினுடைய திருநாமங்கள் தெரியுமோ, மந்திரங்கள் தெரியுமோ, அபிராமி அந்தாதி சொல்லலாம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது நான் உங்களுக்கு வேறு வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பிரச்சனைனா இந்த நாமாவை சொல்லி கும்பிடுங்க. அது மாதிரி 1000 நாமத்தையும் சொல்ல நேரம் இல்லைனாலும் உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் பிரச்சனைக்கு எது தேவையோ அந்த நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்லதுன்னு இருக்கோ அதையெல்லாம் தரக்கூடியவள் அம்பிகை. அந்த அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வீட்டில் கும்பம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க பண்ணுங்க. அஷ்டமங்கல பொருட்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அஷ்டமங்கல பொருட்கள் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நிவேதனம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. தீப தூபம் வச்சு அம்பாளை வழிபாடு செய்கிற போது சர்வமங்கல மாங்கல்யே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மந்திரம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்களோ, உங்களுடைய வழக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த முறையில் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்கு உரியது, அம்பாள் வழிபாட்டுக்கு உரியது. வீட்டிலையே நீங்கள் சாமி கும்பிடுறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி தீப தூபம் காட்டி நிவேதனம் வைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு போக முடிகிறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் எல்லாம் இப்போது திருவிழா காலம் இல்லையா. இருக்கன்குடி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, எல்லா கோவிலையும் திருவிழா தான் ஆடி மாதம் முழுக்க. அங்கேயும் போய் வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்கு அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காரணமே இல்லாமல் கருணையை பொழிபவள். நாமெல்லாம் யாரு? நமக்கெல்லாம் அவள் தாய், நாமெல்லாம் அவளுடைய பிள்ளைகள். அதனால நமக்கெல்லாம் அம்மா மாதிரி இல்லையா, நம்ம எல்லாம் அன்னையாக இருந்து காக்கக்கூடியவள். அதனால தான் ஸ்ரீமாத்ரே என்றுதான் நாம் அவளை சொல்கிறோம். நமக்கெல்லாம் அன்னையாக இருந்து இந்த உலக உயிர்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அம்பாளை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வது சிறப்பு. உங்களுக்கு ஏதாவது மனக்குறையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு இது வேணும், இது நடக்கணும், எனக்கு இதை கொடு, என்னை நல்லா வச்சுக்கோ, நல்லா பார்த்துக்க அப்படின்னு அம்பாள் கிட்ட சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அம்பிகை அவ்யாஜ கருணாமூர்த்தியாக இருப்பவள்
நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாள். ஆடி மாதம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. இதுவரைக்கும் இல்லைனாலும் அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் ஆடி வெள்ளி அன்று அம்பாளை வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறை வழிபாட்டு முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.